விடுதலை சிறுத்தை கட்சி மதுரையில் வேரூன்றி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க ஒரு அறிந்த கட்சியாக இருக்குது, பற்றி படர்ந்துருக்கு. அந்த கொடியை மதுரை மண்ணில் உருவாக்குனாரு. அப்படிப்பட்ட மதுரையில் ஒரு பொது தொகுதியில் போட்டி போடணும். அதுவும் குறிப்பாக எனக்கு ஒரு ஆசை, மதுரை மத்திய தொகுதி வந்து பெரும்பான்மையாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பிடிஆர் தொகுதியாச்சே. எங்களுடைய ஆளுமை, எங்களுடைய வலிமையும் திமுக தெரியும். நாங்கள் ஏற்கனவே போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்கோம். ஓபிஎஸ் உடைய வருகை என்பது நீங்க மதுரை மாவட்டத்துக்காரனால கேட்கிறேன், அந்த பகுதிகளில் எப்படி பார்க்கப்படுது? ஏன்னா திமுகலேயே நிறைய கோஷ்டிகள் ஏற்கனவே இருக்கு, பெரிய தலைகள் நிறைய பேர் இருக்காங்க. இவரும் வந்து ஜாயின் ஆகும்பொழுது ஒரு பிரச்சனை தானே ஏற்படும். இன்றைக்குள்ள சூழலுக்கு பாஜகவுடைய முகத்திரையை, அவங்களுடைய செயல் திட்டத்தை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரே நபர் ஐயா ஓபிஎஸ் தான். ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியும். அவங்க எப்படி சித்துவிளாட்டு பண்ணாங்க, எப்படி அதிமுக உடைச்சாங்க, அந்த கட்சிக்குள்ள வந்து இன்னைக்கு எவ்வளவு பேர் வெளியே வந்து நிற்கிறாங்கிறதுலாம் ஐயா ஓபிஎஸ் தெரியும். அதனால தேர்தல் நேரத்தில் ஆனா இப்போ கூட திமுகவுக்கு விசிக்கே ரொம்ப வந்து பேக் போனா இருக்கீங்க. எல்லா இடங்கள்லயும் வந்து திமுக ஆட்சி சறுக்கும் பொழுதெல்லாம் தாங்கி பிடிக்கிறீங்க. உங்களுக்கு கூட்டணியில ஆட்சியில பங்கும் கிடையாது. உங்க வெற்றிக்காக உழைக்கிறீங்க. எந்த கிரெடிட் நல்ல விஷயமா இருந்தாலும் திமுக தனியா எடுத்துக்குது. நாங்க தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம், இது எந்த திட்டமா இருந்தாலும். ஆனா இந்த மாதிரி பழி விஷயங்கள்லாம் வரும்போது ஆட்டம் ஒரு தன்னெழுச்சியா போய் விசிக்க அடி வாங்குற மாதிரி இருக்கு. மேல் பாதியா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், இப்போ நாங்குநேரியா இருக்கட்டும், இதுக்கு முன்பு நடந்த கவின் கொலையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே திமுக ஆட்சியை பத்தி பேசும்பொழுது விசிக்க உங்களை தான் கேள்வி கேட்கிறாங்க. ஆனா நீங்க போய் அதை வந்து முதுகுல சுமக்க வேண்டியிருக்கீங்க. காவல்துறையினுடைய, உளவுத்துறையினுடைய ஃபெயிலியர் தான். அதை நான் சொல்றேன்ல. நீங்க தென் மாவட்டமே ஒரு பதட்டமான மாவட்டம் தான். அதுவும் குறிப்பா தேர்தல் காலம், திருவிழா காலங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வன்முறைகள், வெறியாட்டத்தை உச்சத்தில் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா காவல்துறை தான். காவல்துறை ஆய்வாளர் வந்து கண்டிஷன் எழுத்து போறவன விசாரணை பண்ணு. இது எல்லாமே திமுக ஆட்சியினுடைய ஃபெயிலியர் தான் உங்களை பொறுத்த வரைக்கும். நீங்க திமுக ஆட்சிங்க ஏன் குறிப்பிட அப்படி போய் திமுக கார்னர் பண்றீங்க? நான் காவல்துறை ஃபெயிலியர் சொல்லி. காவல்துறைக்கு யார் தலைவர்? திமுக தலைவர் தான். முதலமைச்சர் தானே. அவரோட ஃபெயிலியர் எடுத்துக்கலாமா? இல்ல, நீங்க வந்து மதவாத சக்திகள் வந்துடக்கூடாது, சாதியவாத சக்திகள் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக, தமிழ்நாட்டுக்குள்ள ஊருவிடக்கூடாதுன்றதுக்காக நீங்க திமுக கூட்டணி சப்போர்ட் பண்றீங்கன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க. ஆனா இன்னும் பிரச்சனை தொடர்ந்து தான் இருக்கு. கடந்த 5 ஆண்டுகளே நீங்க எடுத்தனா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆட்சி முடியக்கூடிய தருவாயில கூட தொடர்ந்து நடக்குது. அப்படின்னும் போது நீங்க அந்த பர்பஸே வேஸ்ட் தானே. இந்த சாதிய பிரச்சனை, சாதிய நெருக்கடி, சாதிய வன்மங்கிறது இது 2000 ஆண்டுகளா இருக்கிற அந்த அழுக்கு மூட்டையை கொஞ்சம் கொஞ்சமா துவைக்க முடியும். நீங்க ஒரேடியா துவைக்க முடியாது. ஏன்னா அந்த மூளை ஏன் மூளையிலேயே உங்க மூளை படிஞ்சு அழுக்க கிடக்குது. இப்போ நாங்கள் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறோன்னு உங்கள் பழம் உங்கள் ஓப்பன் டாக்கில் வச்சுக்குவோம். நாங்கள் கூட நிற்கிறோம், கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நீங்களாம் என்ன செய்றீங்க? அண்ணா திமுக என்ன செய்யுது? மற்ற கட்சிகள் என்ன செய்யுது? இப்போ நாங்கள் மட்டும் போகணும், ஏன் நீங்களும் போக மாட்டீங்களா? பட்டியலின ஓட்டை யாரும் வாங்குறது கிடையாதா? எந்த கட்சியிலையும் பட்டியலின இளைஞர்கள் கிடையாதா? பட்டியலின தலைவர்கள் கிடையாதா? இதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. நாங்கள் போய் அந்த மக்களை ஆறுதல் படுத்தி அவங்க நிற்கிறதே திமுகவுக்கு முட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் இது என்ன? அப்போ வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிற கதையாக நீங்கள் சொல்கிறீங்க. விசிக்கு பலம் எழுந்துருச்சு விஜயின் வருகையினால அப்படின்ற ஒரு விமர்சனம், ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அவர் என்ன நோக்கத்துக்கு வந்தாரு, என்ன நோக்கத்துக்கு அரசியல் பண்றாரு, அவர் எப்படி இங்க நிக்க போறாருன்னு நாங்க இப்பவே சொல்றோம். தத்துவத்தின் முளைக்காத தனிநபர் தலைமை, பாதை தடுமாறி திசை மாறி இலக்கும் தன் வலிமை என்று அண்ணன் திரும்ப சொல்லியிருக்காரு. விஜய் வருகையால விடுதலை சிறுத்தை எந்த ஆபத்தும் கிடையாது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கிளையோ இல்லை நிர்வாகிகளோ இல்லை பட்டியலின் மக்களோ வந்து அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க. ஒரு அரசியல் படுத்தப்பட்ட சமூகமா எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சிருந்துச்சு வட மாவட்டத்தில், அதே மாதிரி அந்த புள்ளி கூட நகராம விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டு அரசியல ஒரு பெரிய மாஸ் அரசியல் கட்சியா உருவாக்கி நிப்பாட்டிருக்கு, ஒரு பெரிய இளைஞர் படையில. வணக்கம். ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞர் அணி செயலாளர் திரு மாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக கூட்டணியில் எல்லாமே செட்டு. ஸோ இப்போது அடுத்த விஷயம் தேர்தலை சந்திக்க வேண்டியதுதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ என்ன நிலைமையில இருக்கு? அங்கே தொகுதிகள்லாம் முடிவாயிடுச்சா? எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போறீங்க? தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து இரட்டை இலக்கில் திமுக தலைமையிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்திருக்கிறார். இந்த கூட்டணி வந்து ஒரு மகத்தான வெற்றி கூட்டணியாக தான் கடந்த 3 பொதுத் தேர்தலையும் சந்திச்சிருக்கு. அதேமாதிரி 2026 இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக மாறும்.
எங்களுக்கு எண்ணிக்கையை தாண்டி இந்த அரசியல் கோட்பாட்டுக்காக, ஒரு சமூக நீதி அரசியலுக்காக இந்த அணியில நாங்க நிற்கிறோம். எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்ல. ஆனா அதை தாண்டி எங்களுடைய தொண்டருடைய அந்த எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யணும். ஆகையால தலைவர் எழுச்சி தமிழர் வந்து இன்னும் ஒரு நாட்கள்ல வந்து ஒரு நல்ல முடிவை அறிவிப்பார். ஸோ என்ன நெகோஷியேட் பண்றீங்க டிஎம்கேவோட? என்ன உங்களுடைய தகவல்கள்? இல்ல எங்க தகவல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னன்னா இரட்டை இலக்கம்னா 20 தொகுதியா? 25 தொகுதியா? இல்ல நாங்க 50 தொகுதி 11 தொகுதியா? இல்ல 50 தொகுதி எதிர்பார்ப்போம். அவங்க கொடுக்கணும்ல. ம். ஒரு விஷயம் என்னன்னா, அ அதான் சொன்னேன் முதலே சொன்னேன். எண்ணிக்கை முக்கியம் இல்ல. நாம ஏற்றுக்கொண்ட கோட்பாட்டுக்காக, கொள்கைக்காக இந்த கூட்டணியில இருக்கோம். 2வது விஷயம் என்னன்னா, சனாதன சக்திகள் வந்து இந்த மண்ணுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கோம். 2வது திமுகவும் எங்களுடைய வலிமை தெரியும். நாங்க தொடர்ந்து 2017லிருந்து 2026 வரைக்கும் இந்த 11, 12 ஆண்டுகள் இந்த கூட்டணிக்குள்ள தான் இருக்கோம். பல வெற்றிகளை பொது தொகுதியிலும், இடைத்தேர்தலையும் வந்து திமுகவுக்கு பெற்றுக் கொடுத்துருக்கோம். வட மாவட்டங்களும் சரி, தென் மாவட்டங்களும் சரி, எங்களுடைய கட்சி பலமா இருக்கு. 234 தொகுதியிலும் கட்சி இருக்கு. ஒரு சில கட்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா கட்சி இருக்காது. ஆனா எங்களுக்கு கட்சி இருக்கு. கிளைகள் இருக்கு. அதனால எங்களுடைய வலிமை வந்து திமுகவுக்கு தெரியும். கண்டிப்பா எங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வாங்க. செஞ்சிருவாங்கன்னு நம்புறீங்க? நான் கண்டிப்பா நம்புறேன். இத்தனை கட்சிகள் வந்திருக்கு. ஏன்னா காங்கிரஸே அத்தனை தொகுதி கேட்டாங்க. கடைசியில 28 தான் வந்து ஃபைனலைஸ் பண்ண முடிஞ்சுச்சு காங்கிரஸாலேயே. ஆட்சியில் அதிகாரம்லாம் கேட்டாங்க. ஆட்சியில் பங்குலாம் கேட்டாங்க. ஸோ அவங்களாலே கொடுக்க முடியலையே. அந்த விஷயத்த வந்து கரெக்டா ஸ்டாலின் வந்து கரெக்டா நிரூபிச்சிருக்காரு. ஸ்ட்ராங்கா நின்னு. ஒரு விஷயம் தான். நீங்க எதிர்பார்ப்புங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கும். கூட தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா வந்து அந்த கட்சியினுடைய வளர்ச்சி நலன் கருதி தலைவர்கள் எதிர்பார்ப்பது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நம்ம 25 கேட்டு 5 வெற்றி பெறுவதற்கும் 10 கேட்டு 10 வெற்றி பெறும் வித்தியாசம் இருக்கு. 10 தொகுதி கேட்டு 10 வெற்றி போதே கொடுக்க முடியற அளவு கேட்டா போதும் அப்படின்றீங்க. அப்படி கிடையாது. வெற்றி பெறணும்லங்கிறேன். நீங்க எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியம், வெற்றி தான் முக்கியம் சொல்றேன். நீங்க வந்து ஒரு 25 தொகுதி ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்குன்றீங்க. ஆமா, நாங்கள் வெற்றி பெற்று முக்கியம் தானே. இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கோம். நாளைக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர் சரி வெற்றி பெற்ற ஒரு பலம் தானே வந்து. அப்போ எங்களுடைய பலத்தை தான் கூட்டணும் ஒழிய நாங்கள் எண்ணிக்கையை கூட்டி தோல்வி அடையக்கூடாது. அதுதான் எங்கள் தலைவருடைய நோக்கம். சரி, 2வது விஷயம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வந்து ஒவ்வொரு படிநிலையும் வந்து எங்களுக்கு வெற்றி படிநிலை தான். நாங்கள் வந்து எந்த தேர்தலையுமே வந்து மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது கூட தமிழ்நாட்டில் அந்த கூட்டணிக்குள்ளே அதிக வாக்குகள் வாங்கின கட்சி விடுதலை சிறுத்தைகள். 87 ஓட்டில் வந்து தோல்வி அடைந்தவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தான். அப்படி இருக்கப்ப நாங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் எங்களுடைய வளர்ச்சி கூட்டிக்கிட்டு தான் இருக்கக்கூடிய குறையலை. அது ஆண்ட கட்சிகளுக்கும் தெரியும், ஆளுகின்ற கட்சிகளுக்கும் தெரியும். எங்களுடைய வலிமை தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். எங்களுடைய தலைவருடைய ஆளுமை, அவருடைய அரசியல், அவர் கொண்ட கொள்கை. 2வது பொது சமூகம் இன்றைக்கு அவரை கொண்டாடுகிற விதம், ஏற்றுக்கொள்ள பக்குவம் உருவாக்கிட்டாங்க. அதுவே எங்களுக்கு பெரிய மாற்றம் தானே. இதில் எத்தனை தனித்தொகுதி, எத்தனை பொது தொகுதியை டார்கெட் பண்ணுறீங்க? இல்லை இன்னும் வந்து அது இன்னும் எண்ணிக்கை முடிவு பண்ணல. நாங்கள் கேட்டிருக்கோம். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? இல்லை எனக்கு நிறைய ஐடியா இருக்கு அப்படின்னு. இல்லை எனக்கு நிறைய ஐடியா இருக்குது. நான் ஒரு 15 சீட்டு வேணும், ஒரு 5 பொது தொகுதியில் போட்டி போடணும். 2வது மதுரை எங்கள் பகுதி. விடுதலை சிறுத்தை கட்சி மதுரையில் வேறு உண்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க ஒரு அறிந்த கட்சியாக இருக்குது, பற்றி படர்ந்துருக்கு. அந்த கொடியை மதுரை மண்ணில் உருவாக்குனாரு. அப்படிப்பட்ட மதுரையில் ஒரு பொது தொகுதியில் போட்டி போடணும். அதுவும் குறிப்பாக எனக்கு ஒரு ஆசை, மதுரை மத்திய தொகுதி வந்து பெரும்பான்மையாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பிடிஆர் தொகுதியாச்சே. அது ஒடுக்கப்பட்ட மக்கள் நிறைந்த தொகுதி. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கோட்டை. மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியும் மாணித்தவர் சொல்கிறார்ல வடக்கு சட்டமன்ற தொகுதின்னு, இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கோட்டை. மதுரை மத்திய தொகுதி விடுதலை சிறுத்தை கோட்டை. எங்களுடைய பெரிய எண்ணிக்கையில் எங்கள் மக்கள் வாழ்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி தொகுதிகள் நாங்கள் போட்டி போடணும்னு உண்மையிலே ஆசை தான். பொது தொகுதியில் போட்டி போடணும், அது மதுரை மத்திய தொகுதியில் போட்டி போடணும். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் திமுக ஒரு ஸ்டார் கேண்டிடேட். அவரு தொகுதியை நீங்கள் கேட்கும்போது அது கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்க்கல. எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி வளர்ந்த பகுதிகள், வேறுண்ண பகுதியில் ஒரு பொது தொகுதியில் போட்டி போடணும் தலைவர்கள் யாராச்சும் நம்முடைய கட்சியோட முன்னணி பொறுப்பாளர்ன்ற ஒரு விருப்பம் இருக்குங்களா? அப்படி விரும்புகிற தொகுதியை நான் சொல்கிறேன். ஏன் தனி தொகுதியில் போட்டி போடணும்? இது எங்களுக்கு பலமான தொகுதி, மதுரை மத்திய தொகுதியில் போட்டி போடணும்னு சொல்லி. அதுக்குன்னு உங்களுக்கு சோழவந்தான் தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு. இல்லை சோழவந்தானும் விடுதலை சிறுத்தை கோட்டை தான். அலங்காநல்லூரில் வந்து எங்கள் கட்சி அதுவும் ஆரம்ப கட்டத்தில் வளர்ந்த பகுதி. வாடிப்பட்டி, அலங்காநல்லூர், சோழவந்தாலும் எங்களுக்கு கோட்டை தான். அதான் நான் மதுரைக்குள்ளே எங்களுக்கு ஒரு தொகுதி வேணும். அது ஒரு பொது தொகுதியாக தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே ஓகே. ஸோ என்ன சின்னம் இந்த வாட்டி? உதயசூரியன் தானா இல்லை பானையா? பானை சின்னத்தை நாங்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கோம்ல.
இப்போ அதனால கடந்த தேர்தலில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பானை சின்னத்தை வெற்றி பெற்றிருக்காங்க. 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பானை சின்னத்தில் இருக்காங்க. அது இந்த கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கு கட்சி. அப்போ அது பானையை நாங்கள் எப்படி விட்டு கொடுப்போம்? இந்த முறை வந்து கண்டிப்பா திமுக கேட்டுக்கொண்டாலும் நீங்க வந்து பானை தான். திமுக கேட்காது, நாங்கள் பானை தான் நிற்கிறவங்களுக்கு தெரியும்ல, அது எப்படி கேட்பாங்க? ஏன்னா இப்போ அவங்களுடைய இப்போ காங்கிரஸ் உள்ள வந்து எக்ஸ்ட்ரா தொகுதி கேட்குறாங்க, தேமுதிக வந்திருக்கு, எம்என்எம் வந்திருக்கு, நிறைய கட்சிகள் வரும்போது அவங்க சின்னத்தில் இத்தனை வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களை நிற்க வைக்கிறதுக்கு திமுக வந்து ஆசைப்படும் இல்லையா? இல்லை அப்படி கிடையாது. எங்களுடைய ஆளுமை எங்களுடைய வலிமையும் திமுகவுக்கு தெரியும். நாங்கள் ஏற்கனவே போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்கோம். ஏதோ வந்து வெற்றி தோல்வி அடைஞ்சிட்டோம், அதெல்லாம் நீ எங்க சின்ன சுயேட்சை இல்லைங்க சொல்ல முடியாதுல்ல. எங்கிட்ட ஒரு சின்ன இருக்குல்ல, இருக்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் அதனால அவங்க அழுத்த மாட்டாங்க. ஸோ அடுத்து இந்த கூட்டணி வந்து இவ்வளோ கட்சிகள் இருக்கு, ஏன் வந்து இவ்வளோ தோல்வி பயமா திமுக கூட்டணிக்கு? வர்றவங்களெல்லாம் கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு கிண்டல் பண்றாங்க. ரோட்ல போறவங்க யாராவது அறிவாளி போனா கூட உங்களை கூட்டு உள்ள சேர்த்துக்கிறாங்க. ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பண்பியல் அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி உருவாக்கியிருக்கு. எதிர்நிலையில் நேற்று வரைக்கும் நின்றவங்களாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வந்திருக்காங்க. தேமுதிக இருக்கட்டும், ஐயா ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கான மரியாதையை நேற்று கூட வந்து ராஜ்யசபா உறுப்பினரை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த பண்பியல் எந்த அரசியல் கட்சியில் இருக்குது தமிழ்நாட்டில், இந்தியாவில்? திமுக மட்டும்தான் இருக்குது, திமுக கூட்டணிக்கு தான் இருக்குது. அந்த பெருந்தன்மை ஒரு பெரிய விஷயம்ல. நீங்கள் ஏற்கனவே அவங்க ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி அதிமுகவில் ஏமாற்றிட்டு அவங்கள அந்த தெரிஞ்ச அந்த காரியத்தை கொடுக்கல, தெரிஞ்சதை அவங்க உணர்ந்து தான் திமுக வராங்க. ஐயா ஓபிஎஸ் அங்கே எவ்வளையோ கேட்டை போட்டு திறந்து, அடைச்ச கேட்டை தொட்டு அடி திறந்து பார்த்தாரு. அவங்க கேட்டை திறக்கலை, பிஜேபியும் திறக்கலை, அதிமுக திறக்கலை. அப்போ இங்கே ஒரு ஒரு வழி திறந்துருக்கு, வராருல. அப்போ இந்த பண்பு எந்த அரசியல் கட்சிகிட்ட இருக்குது? திமுகட்ட இருக்குது, திமுக கூட்டணிக்கு இருக்குது. அதில் அது பெருந்தன்மையான ஒரு கூட்டணி தான் ஒழிய ரோட்டில் போகிறவங்களாம் கூப்பிட்றதுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய கீழே இறங்கிடல இந்த கூட்டணி. ஏன்னா இது வெற்றி கூட்டணி தானே. அதனால் இது வந்து ஒரு மாற்றத்திற்கான ஒரு சமூக நீதிக்கான அடையாளமாக தான் இந்த கூட்டணி உருவாயிருக்கு. ஸோ ஓபிஎஸ் உடைய வருகை என்பது நீங்கள் மதுரை மாவட்டத்துக்காரனால கேட்குறேன், அந்த பகுதியில் எப்படி பார்க்கப்படுது? ஏன்னா திமுகலேயே நிறைய கோஷ்டிகள் ஏற்கனவே இருக்குது, பெரிய தலைகள் நிறைய பேர் இருக்காங்க. இவரும் வந்து ஜாயின் ஆகும்பொழுது ஒரு பிரச்சனை தானே ஏற்படும்? இல்லை அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு ஸ்டார் வேட்பாளர், ஒரு தமிழ்நாட்டுடைய 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் நட்பாக இருந்தவர். அதனால் அது ஒரு விஷயமா இருக்காது. அவர் வந்து லோக்கல் தலையிட மாட்டார். நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருந்தவர் லோக்கல் விஷயங்கள் தலையிடுறது, அதில் போய் கவனம் செலுத்த இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வர நோக்கமே வந்து பாஜகவும் அதிமுகவும் அவமானப்படுத்த உணர்ந்து தான் அவங்க திமுக வந்திருக்காங்க. அதனால் அவங்களுடைய மரியாதையும் முக்கியம் நினச்சி அதனால் அவங்க அதை தலையிட மாட்டாங்க, சரியாக தான் இருப்பாங்க. தொண்டர்கள் மத்தியில் திமுகவோ கூட்டணி கட்சிகள் மத்தியில் எப்படி இருக்குது அவருக்கான வரவேற்பு என்பது? எல்லா கட்சியும் தலைவரும் வரவேற்றோம்ல. இப்போ நாங்கள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தலைவர்கள் ஓகே, தொண்டர்கள் வரவேற்கணும். இப்போ தலைவர் என்ன சொன்னார்னா, சனாதன சக்திகளுடைய முகத்திரையை ஓபிஎஸ் ஐயா கிழிச்சிருக்காரு, அதான் அண்ணன் நான் வரவேற்கிறேன் அண்ணன் வந்தது. ஏன்னா வந்து இன்றைக்குள்ள சூழலுக்கு பாஜகவுடைய முகத்திரையை, அவங்களுடைய செயல் திட்டத்தை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரே நபர் ஐயா ஓபிஎஸ் தான். ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியும். அவங்க எப்படி சித்து விளையாட்டு பண்ணாங்க, எப்படி அதிமுக உடைச்சாங்க, அந்த கட்சிக்குள்ள வந்து இன்றைக்கி எவ்வளோ பேர் வெளியே வந்து நிற்கிறாங்கங்கிறதுலாம் ஐயா ஓபிஎஸ் தெரியும். அதனால் தேர்தல் நேரத்தில் அதை வெளிப்படுத்துவார்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போது விசிகேவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கான கூட்டணிகள் அவங்க வந்து அடம் பிடிச்சி எப்படியோ வந்து ஒரு நம்பரை வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. மற்ற கட்சிகளுக்கு இன்னும் ஃபைனலைஸ் பண்ணாமல் இருக்கு, இன்னும் காலம் வேறு நெருங்கிட்டு இருக்கு, தேர்தல் அறிவிக்கப்படக்கூடிய சூழல் வந்துருச்சு. எல்லாமே இன்னும் ஒரு நாளில் தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து இன்னைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் வந்து நாங்குநேரி போயிருக்காரு. இல்லைன்னா இன்னைக்கு இருந்தாருன்னா அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்திருக்கும். நாங்குநேரில் நடந்த அந்த சாதிய வன்கொடுமைகளை படுகொலைக்கு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல போயிருக்காரு. அதில் நாளைக்கு வந்தவுடன் இதுக்கு ஒரு தீர்வு எட்டிடும். ஆனால் இப்போ கூட திமுகவுக்கு விசிகே ரொம்ப வந்து பேக் போனாக இருக்கீங்க. எல்லா இடங்கள்லையும் வந்து திமுக ஆட்சி சறுக்கும் பொழுதெல்லாம் தாங்கி பிடிக்கிறீங்க. உங்களுக்கு கூட்டணியில் ஆட்சியில் பங்கும் கிடையாது. நீங்கள் உங்கள் வெற்றிக்காக உழைக்கிறீங்க. எந்த கிரெடிட் நல்ல விஷயமா இருந்தாலும் திமுக தனியாக எடுத்துக்குது. நாங்கள் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம், இது எந்த திட்டமாக இருந்தாலும். ஆனால் இந்த மாதிரி பழி விஷயங்கள்லாம் வரும்போது ஒரு தன்னெழுச்சியாக போய் விசிகே அடி வாங்குற மாதிரி இருக்கு. மேல் பாதியாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இப்போ நாங்குநேரியாக இருக்கட்டும், இதுக்கு முன்பு நடந்த கவின் கொலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே திமுக ஆட்சியை பற்றி பேசும்பொழுது விசிகே உங்களை தான் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் போய் அதை வந்து முதுகில் சுமக்க வேண்டியிருக்கீங்க. நீங்கள் அது ஒரு விஷயம் என்னன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறது தான் வந்து சரியான ஒரு இதாக இருக்கும். ஏன்னா விடுதலை சிறுத்தை தொடக்கமே வந்து இந்த மாதிரி சாதிய படுகொலைகள் வன்கொடுமைகளுக்கு எதிராக தான் அந்த கட்சியை தலைவர் எழுச்சி தமிழர் மதுரை மண்ணில்
வீரியமா தொடங்கினாரு. அப்படி ஒரு கட்சி ஒரு 35 ஆண்டுகள் கழிச்சு இப்படி நடக்கிற வன்கொடுமைகளுக்கு போய் நிக்கிறோம்ல, அதுதான் பெரிய விஷயம். 2வது தலைவர் எழுச்சி தமிழுடைய அரசியல் எப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டு தேர்தல் அரசியலுக்கு அந்த சூடு நாங்குநேரி விஷயமே திமுக ஆட்சிக்கு ஒரு பெரிய கெட்ட இப்ப தேர்தல் வர நேரத்துல இப்படி ஒரு நீங்க கெட்ட ஆணவ இல்ல இல்ல படுகொலை நீங்க கெட்ட அப்படின்னா பெருமையா ஒரு சாதிய மோதல் தானே பார்க்கப்படுது. சாதிய மோதல் நாங்களும் சொல்றோம். நான் ஒண்ணும் பொய் சொல்லல, மறுத்து சொல்லலையே. சாதிய மோதல் தான். காவல்துறையினுடைய, உளவுத்துறையினுடைய ஃபெயிலியர் தான். அத நான் சொல்றேன்ல. ம். அப்ப இன்னைக்கு தேர்தல் களம் சூடு பிடித்திருக்க இந்த நேரத்துல, சீட்டு பேரம் பேசிட்டு இருக்க அரசியல் கட்சி மத்தியில, விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து நாங்குநேரில, திருநெல்வேலியில மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்றாருன்னா, தமிழ்நாட்டு அரசியல் கட்சியில எந்த தலைவருக்கு இருக்கு? நீங்க இப்படி பாருங்க. புரியுதுங்களா? எல்லாமே சீட்டு பேரத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா அரசியல் கட்சிகளும். நாங்க எங்க நிக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள்? பாதிக்கப்பட்ட மக்கள் பத்தி உட்கார்ந்துருக்கோம். ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சு? நாங்குநேரிலயா? அங்க வந்து அ ஒரு ஒரு கும்பல் ஒரு கும்பலுடைய ஒரு அராஜகம் வந்து தொடர்ந்து அந்த பகுதிக்குள்ள நாங்குநேரி அந்த வட்டத்திலயும், திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. ம். ஒரு குறிப்பிட்ட சாதின்னு கூட சொல்லலாம். ஆனா அந்த சாதிக்குள்ள இருக்க மற்றவங்களும் யாரையும் குறை சொல்லல. அந்த சமூகத்துக்குள்ள இருக்க மற்றவங்க யாரையும் குறை சொல்லல. ஒரு குறிப்பிட்ட அந்த கும்பல் வந்து தொடர்ந்து அராஜகம். ம். கடைகள்ல, தொழில் நிறுவனங்கள்ல இப்படி மாமூல் வாங்க, சிறைக்குள்ள வந்து தொலைபேசியில பேசுறது, காசு கேட்கறது இப்படிலாம் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு கடையில நின்னுட்டு இருக்கு. ஏதோ ஒரு வாக்குவாதம் ஆகுது. இவங்க வந்து ஏதோ ட்ரிங்க்ஸ் அடிச்சு வந்திருக்காங்க. அங்க ஒரு தம்பி நின்னுட்டு இருக்கான். அவன் வந்து பட்டியலின இளைஞன் தெரியும். தெரிஞ்சிருந்தே அவன்ட்ட உரண்டெடுத்து அவன அடிக்கிறாங்க. அவன அடிச்சு இன்னொருத்தன் கேட்டு வரான். அவன அடிச்சு வெட்டுறாங்க. இன்னொரு பையன் பிற்படுத்த சமூகம் அவன் நிக்கிறான். அவனும் ஏன்னு கேட்கிறான் வெட்டுறான். ஏன் கேட்கிறவன கூட தொடர்ந்து வெட்டிட்டு போறாங்க. 20க்கு மேற்பட்டவர்களை வெட்டியிருக்காங்க. ம். இது எவ்வளவு பெரிய வன்மம். அருவா கலாச்சாரத்தினுடைய உச்சம் இது. 20க்கு மேற்பட்ட வெட்டுக்காயம், 5 பேர் படுகொலை. இது வந்து காவல்துறை என்னன்னா வந்து அந்த வழக்குல இன்னைக்கு குற்றவாளியா சேர்க்கப்பட்டுள்ள பையன் சிறையிலேருந்து வந்து 3 நாள் தான் ஆகுது. இன்னொரு வழக்குல. அதே இன்னொரு அந்த வழக்குல இந்த 9 பேர் இன்னொரு பையன் கொலை வழக்குல இருக்கான். ஒரு முக்கிய கொலை வழக்குல. அப்ப இது என்ன சொல்றோம்னா, காவல்துறை, உளவுத்துறை இப்படிப்பட்ட விசாரணை சிறைவாசியா போலீஸ் தரப்புல சொல்லப்படுறது வேறையா இருக்கு. என்ன வேறையா சொல்றாங்க? இல்ல அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி இது வந்து திட்டமிட்ட சம்பவம்லாம் கிடையாது. அங்க போயிருக்காங்க 2 பேருக்குள்ள தகராறு நடந்திருக்கு. தகராறு நடந்த இடத்துல ஒரு பிரச்சனை 2 பேர் தானே வெட்டணும். 20 பேருக்கு வெட்டுறாங்க. நான் சொல்றேன் பட்டியலின இளைஞர்கள் பாதிக்கப்பட்டாங்க, வெட்டுக்காயம் அடைஞ்சு படுகொலை ஆனாங்க. அது ஒரு பக்கம். பிற்படுத்தப்பட்ட மக்கள் வெட்டியிருக்காங்கல்ல. இன்றைக்கு தென் மாவட்டத்துல குறிப்பா நெல்லையில இருக்கிற அரசியல் கட்சி பிரமுகர்கள் ஏன் பேச மாட்டாங்க யாரும் வாய் திறந்து? என்ன காரணம்? நீங்க சாதாரண பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துடும். இன்ஸ்டாகிராம்ல பேசிடுவாங்க, யூடியூப்ல பேசிடுவாங்க. இன்றைக்கு நெல்லை மாவட்டத்துல இருந்து ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் பேசல. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா தானே அவங்க எல்லாரும் பேசுறாங்க. நயனா நாகேந்திரன் கூட ட்வீட் போட்டிருக்காரு. இப்போ நாங்குநேரி பிரச்சனை நடக்கிறதுக்குள்ள சிவகங்கை பக்கத்துல, மானாமதுரை பக்கத்துல இடைக்காட்டூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்கேயும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றாங்க. நீங்க தென் மாவட்டமே ஒரு பதட்டமான மாவட்டம் தான். அதுவும் குறிப்பா தேர்தல் காலம், திருவிழா காலங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வன்முறைகள், வெறியாட்டத்தை உச்சத்தில் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா காவல்துறை தான். காவல்துறை ஆய்வாளர் வந்து கண்டிஷன் எழுத்து போறவனை விசாரணை பண்ணு. அவன் டெய்லி எங்க போறான்னு ஃபாலோ பண்ணு. உளவுத்துறைக்கு என்ன வேலை இருக்கு? உளவுத்துறை அதிகாரி என்ன செய்றாங்க? ஒவ்வொரு காவல் நிலையத்தையும் எஸ்பிசிஐடி போட்டிருக்கீங்க. உளவுத்துறை அதிகாரி வச்சிருக்கீங்க. அப்போ ஒரு அக்யூஸ்ட் வந்து கண்டிஷன் எழுத்து போறான்னு பார்க்கணும்ல. சிறைக்குள்ள அக்யூஸ்ட் என்ன இருக்கா, என்ன செய்யறான்னு விசாரிக்கணும்ல. நீங்க சிறைக்குள்ள இருக்கவனையும் விசாரிக்க மாட்டீங்க. பிணையில வந்து வெளியே சுத்துறவனையும் விசாரிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி வன்முறை நடக்கும்போது அது வந்து போதையெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி போற போக்குல வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு க்ளோஸ் இந்த சிவகங்கை சம்பவத்து கூட போலீஸ் தரப்புல என்ன சொல்லப்பட்டு போதைன்னு சொல்லியிருக்காங்களா? போதை மட்டும் இல்ல. ஆக்சுவலா வந்து 2 பேருக்குள்ள பிரச்சனை. ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனை. ஒரு ஃப்ரெண்டுக்கே பிரச்சனை. அவர் இன்னொரு ஃப்ரெண்டை கூட்டு வந்து அடிச்சிருக்காரு. அந்த ஃப்ரெண்டு யார்? அக்யூஸ்ட் தானே சிவகங்கையில. சிவகங்கையில அக்யூஸ்ட் தானே. அதே மானாமர ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில மேலப்பிடா ஒரு கிராமத்துல புல்லட் ஓட்டுனதுக்காண்டி ஐயாச்சாமி ஒரு தம்பியை கையை வெட்டினாங்கல்ல. அதே மானாமதுரை ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் வந்து ஒரு பொண்ணை அடிச்சு தூக்கில் ஏற்றுறாங்களே போன மாசம். அங்க 2-3 படுகொலை தொடர்ந்து நடந்திருக்குல்ல. விடுதலை இது எல்லாமே திமுக ஆட்சியினுடைய ஃபெயிலியர் தான் உங்களை பொறுத்த வரைக்கும். நீங்க திமுக ஆட்சிங்க ஏன் குறிப்பிட அப்படி போய் திமுக கார்னர் பண்றீங்க? நான் காவல்துறை ஃபெயிலியர் சொல்லி காவல்துறைக்கு யார் தலைவர்? திமுக தலைவர் தான். முதலமைச்சர் தானே. அவரோட ஃபெயிலியர் எடுத்துக்கலாமா? இல்ல நீங்க வந்துட்டு நிர்வாகத்தை வந்து இப்படிதான் செய்யணும்னு சொல்லி ஒரு அதிகாரி நியமிக்கிறோம். அந்த அதிகாரி ஒரு மோசமான அதிகாரி என்ன செய்ய முடியும்?
மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கண்காணிப்பாளர், அந்த அதிகாரி அட்லீஸ்ட் மாத்தவா செஞ்சிருக்கணும்ல. அதான் நாங்க சொல்றேன். இன்னைக்கு என்ன சொல்றேன், வன்முறை மாத்தலையே. நீங்க சொல்லி ஒரு 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 இம்பாக்ட்டுமே கிரியேட் ஆகலையே. இந்த முறை மாத்துவான்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஏன்னா வந்து நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை காவல்துறை அதிகாரிகளும், காவல் நிலையத்தில் இருக்கிறவங்க கடந்த 10 ஆண்டுகளா ஒரே இடத்துல இருக்காங்க. அது அதிமுக ஆட்சியில் இருந்தவங்க இப்பயும் திமுக ஆட்சியில் இருக்காங்க. நீங்க பல்வேறு இடங்களை பார்த்தீங்கன்னா, ஆட்சி மாறி இருக்கு, காட்சி மாறல்னு ஒரு பழமொழி இருக்கும். அந்த அதிகாரிகள் அதே இடத்துல இருக்காங்க. 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இருக்காங்க. திமுக ஒரு வேளை வந்து விசிகே உடைய கோரிக்கைகளை லைட்டா எடுத்துக்குதோ? விசிகே கட்சியே ரொம்ப லைட்டா தான் எடுத்துக்குதோ? அப்படிலாம் கிடையாது. இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கைகள், பல்வேறு கோரிக்கைகளை இன்னைக்கு அரசு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கு. எவ்வளவு நலத்திட்ட விஷயங்களை வந்து நாங்களோட கோரிக்கையை முன்மாதிரி எடுத்திருக்காங்கிறதெல்லாம் வரலாறு இருக்கு. அண்ணன் ரவிக்குமார் புத்தகமே போட்டிருக்காரு. அண்ணன் சிந்தனைச்சல் வந்து நாடா சட்டமன்றத்தில் பற்றி நிறைய வேங்கை வயல் காலகட்டத்தில் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு பயனும் இல்லையே அதுல. நீங்க வேங்கவேல் நீ சொல்றீங்களே, அந்த வேங்கவேல் சொல்ல வச்சது விடுதலை சிறுத்தை தானே. இப்ப நாங்க பேசலாம், யாரு பேசியிருப்பா? நாங்க வெளியே சொல்லி அதை கொண்டு வரலாம், யாரு பேசுவா? விடுதலை சிறுத்தைகள் தானே போராட்டம் பண்ணோம். இன்றைக்கும் விடுதலை சிறுத்தை மக்கள்கிட்ட நிற்கிறாங்க. அந்த மக்கள் திமுக, அதிமுக இருந்த மக்கள் இன்னைக்கு விடுதலை சிறுத்தையா இருக்காங்கல்ல, வேங்கவேலில் 50 குடும்பம் இன்னைக்கு விடுதலை சிறுத்தையா இருக்கு. அதுதான் நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தது. அந்த மக்களுக்கு பாதுகாப்பு தான் அவசியம் இல்லையே, அது அரசியலாக்குறது ஒரு விஷயம் கிடையாது. அது யாரும் பழியை போட்டு போகலாம், சொல்ல முடியும். ஆனால் நாங்கள் அரசியலாக்கியிருக்கோம்ல. அந்த பாதிக்கப்பட்ட 3 இளைஞர்களும் இன்றைக்கு ஏன் தொடர்பு இருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஊர் வந்து இன்னைக்கு 5-6 பேர் தொடர்பு இருக்காங்க. தொடர்ந்து சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இதே மாதிரி. இது 2000 ஆண்டு இருக்க சாதி அழுக்கு. இது மனசுலையும் மூளையில இருக்க சமூக நீதிக்காக நாங்க போராடுறோம், அதுக்காக திமுகவோட இருக்கோம், மதவாத சக்திகள் வந்துடக்கூடாது, சாதியவாத சக்திகள் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக, தமிழ்நாட்டுக்குள்ள ஊருவிடக்கூடாதுன்றதுக்காக நீங்க திமுக கூட்டணி சப்போர்ட் பண்றீங்கன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க. ஆனா இன்னும் பிரச்சனை தொடர்ந்து தான் இருக்கு. கடந்த 5 ஆண்டுகளே நீங்க எடுத்தனா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆட்சி முடியக்கூடிய தருவாயில கூட தொடர்ந்து நடக்குது. அப்படின்னும் போது நீங்க அந்த பர்பஸே வேஸ்ட் தானே. இல்ல அப்படி கிடையாது. திமுக கூட இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படி கிடையாது. 5 ஆண்டுகள் ஒரு கட்சியோட கூட்டணியில் ஆளுங்கட்சியில இருக்கிறனாலே எல்லா பிரச்சனையும் திந்துராது. நீங்க அதை முடிவு வச்சுக்கோங்க. ஏனென்றால் இங்கே வந்து 70 ஆண்டு திராவிட கட்சி அரசியலில் எவ்வளவு மாற்றங்கள், சமூக நீதி மாற்றம் நடந்திருக்குங்கிறத அதிமுக, திமுக நம்ம பார்க்குறோம். கல்வியிலையும், பொருளாதாரத்திலையும், வேலைவாய்ப்பிலையும் அடித்தட்டு மக்கள் எவ்வளவு முன்னேறி இருக்காங்கிறத அப்படி பார்ப்போம். ஏன்னா இந்த சாதிய பிரச்சனை, சாதிய நெருக்கடி, சாதிய வன்மங்கிறது இது 2000 ஆண்டுகளாக இருக்கிற அந்த அழுக்கு மூட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக துவைக்க முடியும். நீங்கள் ஒரேடியாக துவைக்க முடியாது. ஏன்னா அந்த மூளை ஏன் மூளையிலையும் உங்கள் மூளை படிஞ்சு அழுக்க கிடக்குது. திமுக செய்ய நம்புறீங்களா? திமுக செய்யணும் ஏன் நம்ம நம்பணும்? நாம செய்வோம், நம்புவோம். நீங்க திமுக கூட இருக்குன்றீங்க. இல்ல நீங்க ஒரு விஷயம் என்னன்னா, இங்க பேசுகிற நீங்கள் நானும் முடிவு எடுத்து செஞ்சாதான் இங்க ஆளுகின்ற ஆட்சியாளர் சொல்ல முடியும். இங்க ஒவ்வொருத்தவங்க மண்டை மூளை கழுவ நம்ம வேலை கிடையாது. ஆனா அவர்களா அவர் மூளை கழுவிக்கணும், மனசை கழுவணும். இங்க அழுக்கு படிஞ்சு மனிதர்கள் இருக்காங்க. அதனாலதான் இப்படிப்பட்ட 2024 தேர்தலில் ஒரே ஒரு பொது தொகுதி எக்ஸ்ட்ரா கிடைச்சு விசிக, அதை கூட திமுக கொடுக்கல. நீங்க தொடர்ந்து பேசுற எல்லாமே திமுக சொல்றீங்க. ஏன்னா நாங்கள் இந்த கூட்டம் நீங்க தான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா டிஃபெண்ட் பண்றீங்க. திமுகவை விட விசிகே தான் திமுகவை பயங்கரமா பேக்கப் பண்ணுது எல்லா பிரச்சனைகள்லயும், அப்படி கிடையாது, நாங்குநேரி உட்பட. இல்ல அப்படி கிடையாது. ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறனாலேயே நாங்க அந்த பிரச்சனையை வந்து இந்த திருமாவளவன் அவர்கள் மீது வைக்கப்படுற மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன, விமர்சனம் சரி, எங்க மேல இவரு திமுகவுக்கு பயங்கரமா பேக் போனா இருக்காரு, இவர் அவங்க கிட்ட அடிமையா இருக்காரு, எல்லா பிரச்சனைகள்லயும் இவர் தன் மக்களை விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆதரவாவே ஈடுபாட்டு நிற்கிறாரு. நீங்க சொல்ற உள்வாங்கிக்கிறேன். இப்ப நாங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்குறோம், பழம் உங்க ஓப்பன் டாக்ல வச்சுக்குவோம். நாங்க கூட நிற்கிறோம், கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நீங்களாம் என்ன செய்றீங்க? அதிமுக என்ன செய்யுது? மற்ற கட்சிகள் என்ன செய்யுது? இப்போ நாங்க மட்டும் போகணும், ஏன் நீங்களும் போக மாட்டீங்களா? பட்டியலின ஓட்டை யாரும் வாங்குறது கிடையாதா? எந்த கட்சியிலையும் பட்டியலின இளைஞர்கள் கிடையாதா? பட்டியலின தலைவர்கள் கிடையாதா? 44 சட்டமன்ற தனித்தொகுதியில் போட்டிட்ட விடுதலை சிறுத்தை வேட்பாளரை தவிர மற்ற யாரும் போகக்கூடாது, நாங்கள் போகக்கூடாதா? இந்த கேள்வியை நீ விசிக்காமலே திருப்புறீங்க. எல்லாரையும் திருமணமாக ஏன் திருப்புறீங்க? பொது சமூக ஒரு கேள்வியை உருவாக்குங்க. தலித் மக்கள், பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டா திருமணம் மட்டும்தான் போகணும், அதுக்கு அத்தாரிட்டி கிடையாது. எல்லா தலைவரும் போங்க. நீங்க போனா நாங்க ஏன் போறோம்? நாங்க அதானே சொல்றோம், எல்லாரும் வாங்கன்னு தானே சொல்றோம். எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய வழிகளை எல்லாரும் வந்து பாருங்கிறோம். தங்கை சிறிமதி இறந்துச்சு, அந்த பொண்ணு அகமுடியார் வகுப்பை சேர்ந்த பொண்ணு, கள்ளக்குறிச்சியில். அந்த பிரச்சனையை ஒட்டி முழுக்க விடுதலை சிறுத்தைகள் தான். தொடர்ந்து அதை பற்றி பேசி மாலின் ஒரு நாளின் நானும் தான். அப்போ நாங்கள் நிற்கிறோம் களத்தில். நாங்கள் சாதி பார்த்தா நிற்கிறோம் கிடையாது. நீங்கள் அந்த பிரச்சனையை எடுக்கல, நான் அந்த பிரச்சனை நிற்கிறேன். அந்த மாதிரி பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டா அதிமுக போய் நிற்கட்டும், நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் நிற்காம நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது.
அப்புறம் எவ்வளோ சாதி முத்திரை குத்துறீங்க, திமுக முட்டு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நாம் தமிழர் போங்க, எல்லாரும் போங்க வேண்டியதானாங்கிறேன். இன்னைக்கு யார் அறிக்கை விட்டுருக்கா? யாருனாச்சும் நாங்கள் அறிக்கை விட்டுருக்காங்களா? எல்லாருமே அறிக்கை விட்டுருக்காங்க. யார் அறிக்கை விட்டுருக்கா? கூட அறிக்கை விட்டுருக்காங்க. எல்லாரும் அறிக்கை தான் விட்டுருக்காங்க. யாரும் ஸ்பாட்டு பார்த்துருக்காங்களா? அந்த கட்சியுடைய இப்போ இத்தனை கட்சி தமிழ்நாட்டில் இருக்குல்ல, இந்த கட்சியோட ஒரு மாவட்ட சபை இருப்பாங்களா? அங்கே போய் பார்த்துருப்பாங்களா? ஏன் இதை பற்றி பேச மாட்டேறீங்க யாருமே ஊடகங்கள்? இதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. நாங்கள் போய் அந்த மக்களை ஆறுதல் படுத்தி அவங்க நிற்கிறதே திமுகவுக்கு முட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் இது என்ன? அப்போ வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிற கதையாக நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ மறுபடியும் தேர்தல் களத்தில் இன்னைக்கு விசிகே பலம் எழுந்துருச்சு விஜயின் வருகையினால அப்படின்ற ஒரு விமர்சனம், ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இது என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் நீங்கள் குறிப்பாக பட்டியலின மக்கள் எல்லாரும் விஜய் பக்கம் திரும்பிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு என்னென்னா, ஐயா விஜயகாந்த் வரும்போது அந்த பார்வை இருந்துச்சு. கிராமப்புறத்தில் இருக்கிற எல்லா ஊருமே விஜயகாந்த் பின்னாடி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருந்துச்சு. அவரும் வந்து 12% ஓட்டு வாங்கினார், 8% ஓட்டு வாங்கினார், எதிர்கட்சி தலைவர் வந்தார், 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க, வெற்றி பெற்றிருந்தாங்க. இன்றைக்கு அந்த கட்சியோட நிலைமை என்ன இருக்குது? நான் குறைச்சி மதிப்பிடல. எங்கே இருக்காங்க? ஒன்று உங்கள் கூட்டத்தில் தான் இருக்காங்க. ஆமாம் இருக்காங்க. அப்போ அதே உங்களோட அதிக தொகுதி வாங்கிடுவேன்றாங்க. நல்லா இருக்கட்டும்ங்கிறேன். நீங்கள் அப்போ விஜய் வாங்கிட்டாங்க, ராஜ்யசபா எம்பி. மகிழ்ச்சி தான். விஜய் வந்து அவர் என்ன நோக்கத்துக்கு வந்தார், என்ன நோக்கத்துக்கு அரசியல் பண்ணுறாரு, அவர் எப்படி இங்கே நிற்க போகிறாருன்னு நாங்கள் இப்போயே சொல்கிறோம். தத்துவத்தின் முளைக்காத தனிநபர் தலைமை பாதை தடுமாறி திசை மாறி இலக்கும் தன் வலிமை என்று அண்ணன் திரும்ப சொல்லியிருக்காரு. அப்படின்றப்ப அந்த கோட்பாட்டு அரசியல் விஜய்க்கு தெரியாதுல்ல. நீ அம்பேத்கரையும் பெரியாரையும் அஞ்சலம்மாளையும் காமராஜரையும் போட்டால் வெற்றி பெற முடியுமா? நீங்கள் அந்த தலைவருடைய குறைந்தபட்ச அரசியலை ஆதவ் சொன்னார் இல்லையா ஒரு மீட்டிங்ல, விடுதலை யாருமே இல்ல, இப்போ எல்லாருமே அவர் மன்னிப்பு கேட்டு காட்டி அறிக்கை விட்டார் பாத்தீங்களா? அடுத்த நாள் ட்விட்டர்ல பெரிய நீண்ட விளக்கம் கொடுத்தாரு. நான் 20 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லல, 20 பேர் தான் உங்க கூட வந்து குழப்பறாங்கன்னு சொல்லி சொன்னாரு. பட் ஆனா அதுவும் பூசி மறுப்பலான ஒரு அறிக்கை தான். இல்ல அது என்னன்னா வந்துட்டு எங்களை பத்தி முழுமையா தெரிந்தவர் அவர். விடுதலை சிறுத்தை பத்தி, விடுதலை கட்சியுடைய அரசியலை பத்தி, இளைஞர்களை பத்தி தெரிஞ்சவர். அவர் வந்து அந்த இடத்துல ஒரு மேடை பேச்சில் சொல்லிட்டாரு. திரும்பி மன்னிப்பு கேட்டு கடிதம் கொடுத்தாரு. என்ன அப்பா தவறாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன சொன்னால், விஜய் வருகையால் விடுதலை சிறுத்தைக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கிளையோ இல்லை நிர்வாகிகளோ இல்லை பட்டியலின் மக்களோ வந்து அரசியல்படுத்தப்பட்டிருக்காங்க. நீங்கள் 70 ஆண்டு 75 ஆண்டு இந்த சுதந்திர இந்தியாவில் ஒரு மாயாவதி அம்மா, ஒரு ராம்தாஸ் பாஸ்வான், ராம்தாஸ் அத்வாலே, இப்படி கரிஷ்மா லீடர்கள் மத்தியில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாண்ணன். நீங்கள் இதை இப்படி பார்க்குறோம் நாங்கள் வந்துட்டு. ஏன்னா மாயாவதியால் சிஎம் ஆக முடிஞ்சிச்சு. நாங்களும் ஆகுவோம்னு சொல்கிறோம். நாங்கள் இன்றைக்கி நாளைக்கு ஆகுவோம். புரியுதுங்களா? எதுக்கு எங்கள் தலைவர் வந்துட்டு எங்கள் தலைவர் சொன்ன அத்தனை முழக்கும் தமிழ்நாட்டை வெற்றி பெற்றிருக்கு. புரியுதுங்களா? அரசியல் ரீதியாகவும் சரி, கருத்தியல் ரீதியாகவும். அப்படின்றப்ப நாங்கள் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு கொடி ஓட்டு போட்ட சமூகங்க. நீங்கள் உங்களை வருத்தப்படுறாங்க. இந்த சமூகம் ஓட்டு போடுறதுக்குன்னே பயன்படுத்தப்பட்ட சமூகம். இன்றைக்கு இந்த சமூகத்துக்கான ஒரு தலைவர் அடையாளம் வந்திருக்குல்ல. புரியுதுங்களா? இன்றைக்கி ஒரு பட்டியலின மக்களுக்கோ இல்லை ஏதோ ஒரு சமூகத்துக்கு பாதிப்புனா ஒரு கட்சி போய் நிற்கிற இடத்துக்கு வந்திருக்கோம்ல. இப்போ எங்களுடைய பிரச்சனையை ஊடகங்கள் பேசுதுல்ல, அதுக்கு ஒரு தலைமை இருக்குல்ல. அது எவ்வளோ காலம் வந்திருக்கு. அம்பேத்கருக்கு அடுத்து, புரட்சி அம்பேத்கர் அடுத்து இன்னைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய புரட்சியாளர் அண்ணன் எழுச்சி தமிழர் பார்க்குறோம்ல. நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல்லே பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ரெட்டலையில் தான் நிற்கணும், இல்லை உதயசூரியன் நிற்கணும். இப்படி தான் இருந்திருக்கு காலங்காலமாக. வேட்பாளர்கள் பட்டியலிருந்து வரவங்க லெட்டர் பேர் எழுதி கொடுப்பாங்க. அந்த அம்பேத்கரைங்களோ ஏதோ ஒரு கட்சியை வந்து போய் நின்றுக்குவாங்க. இதுதான் நடைமுறையில் இருந்திருக்கு. இன்றைக்கு சொந்த சின்னத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் 4 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்காங்கல்ல. இது மாற்றம் இல்லையா? இந்த மாற்றம்ங்கிறது உடனே எப்படி நிகழுங்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நிகழும் மாற்றங்கள். நான் இன்னொன்று சொன்னோம்னா வந்துட்டு மருத்துவர் ராமதாஸை விட இங்கே அரசியலில் பெரிய ஆள் அப்படிலாம் பார்த்தோம் இல்லை. ஆனால் அவர் எவ்வளோ ஆளுமையாக இருந்தார். 8 மினிஸ்டருங்க, சென்ட்ரல் மினிஸ்டருங்க, 17 சட்டமன்ற உறுப்பினருங்க, 10-15 ஆண்டுகள் வந்து அந்த கட்சியுடைய வலிமை தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி அந்த கட்சி எப்படி இருக்குது? எந்த சூழலையும் ஒரு அரசியல் கட்சி என்னன்னா தன் தலைமையுடைய சந்தர்ப்பாத அரசியலுக்காக பண்ணோம்னா கட்சி உடைப்பாங்க. இது உண்மை. இதை ஃபேக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், உண்மையாக பார்க்குறோம் எல்லாத்தையும்.
அப்படின்றப்ப விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு 35 ஆண்டுகளாக எங்கிட்ட இருந்து எத்தனை பேர் போனாலும் கட்சி கட்டுப்பாடா இருக்குல்ல, எங்களுடைய இளைஞர்கள் கட்டுப்பாடா இருக்காங்கல்ல, புரியுதுங்களா? அப்ப இதை தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு அரசியல்படுத்தப்பட்ட சமூகமா எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சிருந்துச்சோ வட மாவட்டத்தில், அதே மாதிரி அந்த புள்ளி கூட நகராம விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய மாஸ் அரசியல் கட்சியா உருவாக்கி நிப்பாட்டிருக்கு, ஒரு பெரிய இளைஞர் படையில. அது எவ்வளவு பெரிய மாற்றம். இன்னைக்கு ஏன் திமுக எங்கிட்ட வந்து உங்களுக்கு நீங்க சொல்ற 6 வாங்கியிருக்கோம், நாளைக்கு 10 கூட வாங்குவோம், 12 கூட வாங்குவோம், 20 கூட வாங்குவோம். இன்னைக்கு ஏன் அந்த வலிமை கூட்டுற அளவுக்கு வந்திருக்கோம்ல? அது காரணம் என்ன? எங்களுடைய அரசியலை எங்களுடைய சமூகமும் சரி, இளைஞர்களும் சரி, பொது சமூகம் எங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்ட சூழலை திமுக புரிஞ்சிருக்குல்ல. ஸோ திமுக புரிகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தேர்தல் 2026 தேர்தல் வெற்றிகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து நீங்கள் அந்த அணியில் இருக்க பாஜக அதிமுக பார்த்தீங்கன்னா பெரும் சந்தர்ப்பாத சூழலில் தான் இருக்காங்க, புரியுதுங்களா? அப்போ அந்த அணிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு பொம்மை மாதிரி ஏதோ கூட்டணிக்காக சேர்ந்துருக்காங்க ஒழிய அது வந்து ஒரு அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாகலாம் கிடையாது. நாளைக்கு அது வந்து பிச்சுக்கிட்டு போயிடும். ஆனால் இந்த அணிங்கிறது ஒரு வலிமையான இடதுசாரி மார்க்சிய அரசியல் உள்வாங்கியவர்கள், புரட்சி அம்பேத்கர் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், தந்தை பெரியாருடைய அரசியலை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு அணியாக இருக்கோம்னா அதற்கு காரணம் எடுத்துக்கொண்ட கொள்கை தான், உறுதி தான். அந்த உறுதி யாருக்கு எதிராக இருக்குன்னா சனாதன சக்திகளுக்கு எதிராக இருக்குது. சனாதன சக்தியில் தமிழ்நாட்டுக்கு நுழைஞ்சிடக்கூடாது, அவருடைய ஆளுமை கூடிடக்கூடாதுக்காண்டி தான் இந்த அணி இன்னும் யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற இன்னும் 2 கட்சி தானே ஏற்றுப்பாங்க, ஏற்றுக்கொள்வோம்ன்றதால தான் இந்த அணி கூடிக்கிட்டே 1% 1/2% கூட விடுறது இல்லை, யாரையும் விட மாட்டோம். நீங்க அப்படி நினைக்கிறீங்க, யார் வந்தாலும் ஏற்றுக்கலாம், அது ஒரு சிறந்த பண்பு. ஏன்னா இருந்தால் யாரெல்லாம் இங்கே உதிரியா இருக்காங்களோ அவரெல்லாம் சேர்த்து வலிமை பெறுவது தான் வெற்றிக்கான வழிங்கிறோம். பஸ்ஸில் இடம் இருக்கணும்ல, பஸ் நாங்கள் தருவோம்ல, நாங்கள் எந்திரிச்சு கூட எடுத்துக்கிட்டு போகிறோம், எதாச்சும் நிற்கவும் ரெடியாக இருக்கீங்க. இதெல்லாம் என்ன இருக்கு? ஏன்னா வந்து யாரு வெற்றி பெறணும் யாரு தோல்வி அடைங்கிற ஒரு அந்த தெளிவில் இருக்கனால நாங்கள் வந்தாலும் இடம் கொடுப்போம் யாருக்கும். மிக்க நன்றி திருமாலின். நன்றி நன்றி நன்றி.